நற்புத்தி நற்புத்தி தயையை உண்டாக்கும். துரோகிகளுடைய வழியோ கரடுமுரடானது. நற்புத்தி உள்ளவர்கள் கர்த்தரை சேவிப்பார்கள். அவர்கள் தேவனாலும் மனுஷராலும் அங்கீகரிக்கப்பட்டிருப்பார்கள். நற்புத்தி தயையை உண்டாக்கும். உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். ரோமர் 14:16 முதல் 19 வரை. துரோகிகளுடைய வழி கரடு முரடானது, அது தாறுமாறானது. துரோகிகள் நேரான பாதையில் நடவாமல் கோணலான பாதையில் நடப்பார்கள். அவர்களுடைய வழி மற்றவர்களுக்கு கடினமாய் இருக்கும், அவர்களுக்கும் கடினமாய் இருக்கும். துரோகிகள் தங்களுடைய ஜீவியத்தில் சந்தோஷமாய் இருக்க மாட்டார்கள். தங்களுடைய பிரச்சனைகளையும் வேதனைகளையும் மற்றவர்களிடம் சொல்லி புலம்புவார்கள். இவர்களுடைய ஜீவியத்தில் ஆறுதலும் ஆசீர்வாதமும் இருக்காது. இவர்களுடைய வழி கரடு முரடாக இருப்பதினால் அந்த வழியில் இவர்களால் சேதாரம் இல்லாமல் நடக்க முடியாது. துரோகிகளின் வார்த்தைகளும் செய்கைகளும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும். துரோகிகளுக்கு நன்மை செய்ய தெரியாது, தீங்கு செய்வதே இவர்களுக்கு பிரியமானது. துரோகிகள் மற்றவர்களுக்கு விரோதமாக வலைகளை விரிப்பார்கள். இவர்கள் விரித்த வலைகளில் இவர்களே சிக்கிக் கொள்ளுவார்கள். தயை பெற்றவர்கள் ஆபிரகாம், யோசேப்பு, யோசுவா, தாவீது, அபிகாயில், தானியேல், சாமுவேல்.